நமஸ்காரம். ஒரு கேள்வி வந்திருந்தது, பதில் பார்ப்போம். மரியாதை என்பது மனதில் இருக்க வேண்டும். ஒருத்தர் முன்னால் விழுந்து வணங்கி அப்படித்தான் மரியாதையை காட்ட வேண்டும் என்பதில்லை. இது சில பேருடைய கருத்தாக இருக்கிறதே. மேலோட்டமாக பார்த்தால் இது சரிதானே. ஒருத்தர் எத்தனை விழுந்து வணங்கினாலும் உள்ளத்தில் மரியாதை இல்லாமல் வணங்கி என்ன பயன்? அதற்கு வணங்காமலே இருக்கலாம். உள்ளத்தில் மதிப்பு இருந்தால் உடல் வணங்கி மட்டும் என்ன ஆகப் போகிறது? இந்த ஒரு வாதம் பல விஷயத்திலும் சரியாக இருக்கலாம், எடுபடலாம். கங்கையில் நீராடுகிறோம், காவிரியில் குளிக்கிறோம். கங்கையில் புனிதமாய காவிரி அவ்வளவு சிறப்புத்தான். காவிரியின் பெருமை தெரியாமல், அதை மதிக்காமல் நீராடி என்ன பயன்? வெறும் உடம்பழுக்கு வேணுமானால் போகலாம், உள்ளத்தின் அழுக்கோ பாபங்களோ தீருமா? அதனால் காவிரியின் பெருமை தெரிய வேண்டும். என்னால் காவிரியில் குடிக்க முடியாவிட்டாலும் எங்கு இருக்கிறேனோ அந்த தண்ணீரை காவிரி நினைத்துக் கொண்டு குளிக்கலாம். காவேரியினுடைய மதிப்பு என் உள்ளத்தில் இருந்தால் எங்கு குளித்தாலும் அது காவேரி தானே. கோயிலுக்கு சென்றா வணங்க வேண்டும்? கோயிலுக்கு சென்று வணங்குபவர்கள் எல்லாம் உண்மையான பக்தர்களா? எத்தனையோ பேர் வெறுமனே வந்து விட்டு போகிறார்கள். என்னால் வீட்டு விட்டு போக முடியவில்லை, வேலை பளு. ஆனால் பெருமானிடத்தில் எனக்கு அவ்வளவு பக்தி. வீட்டில் தான் என்னால் இருக்க முடியும், பூசிக்க முடியும். எனக்கு என்னமோ கோவிலுக்கு போய்த்தான் பக்தியை வெளிப்படுத்த வேண்டும்னு தோன்றவில்லை. இப்படி நான் ஒன்னொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா இடத்திலும் இதே வாதம் தான் வரும். பெற்றோரிடத்திலிருந்து தள்ளி இருக்கிறாயே, வெளி தேசத்தில் இருக்கலாம், வெறி மாநிலத்தில் இருக்கலாம், கூட இருக்க வேண்டாமா? அந்த வெளியூரில் இருக்கும் பிள்ளை சொல்லலாம், பெண்ணு சொல்லலாம், கூடவே இருப்பவர்கள் எல்லாம் பெற்றோருக்கு என்ன மரியாதையோடு என்ன உதவி செய்து விட்டார்கள். ஆனால் நான் எங்கிருந்தாலும் அவர்களிடத்தில் மதிப்போடு இருக்கிறேன். கூப்பிட்டால் ஓடோடி வருவேன், அவர்களுக்காகவே இருக்கிறேன். என் வேலை நிமித்தம் நான் எங்கோ இருக்கிறேன். கூட இருப்பவர்கள் எல்லாம் என்ன செய்து விட்டார்கள்? இப்படியும் சொல்லலாம். அதனால் கடவுள், நதி, ஆற்று நீர், பெற்றோர், இப்படி எத்தனையோ விஷயங்களில் இது பொருந்தும். இது பொருந்தும்னு சொன்னேனே தவிர இன்னும் சரின்னு நான் சொல்லவில்லை. நான் யார் சொல்வதற்கு? நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இப்படி இருப்பது சரியாக சொல்லவில்லை. சில விஷயங்களை வெளிப்படையாகவும் காட்டித்தான் ஆக வேண்டும். உள்ளன்பு, உள்ளத்தில் மரியாதை, அது மட்டும் போதாது. அதற்கு பல காரணங்கள் உள்ளன. ரிஷிகள் அளவுக்கு நாம் ஒன்றும் யோகிகள் இல்லை. யோக நிலை உயர உயரத்தான் மனதளவில் எல்லாமே நடக்கலாம். அவ்வளவு ஏன்? ஒரு சிறப்பான யோகி ஆத்மாவுக்கு கண்ணு, காது, மூக்கு, நாக்கு மூலமே இல்லாமல் ஞானத்தாலே எதையும் பார்க்க முடியும். அவரை கேட்டால் கண் எதற்கு, மூக்கு எதற்குன்னு சொல்லுவார். வைகுந்தத்தில் இருப்பவர்கள் கண்ணால் தான் பார்க்க வேண்டுமா என்ன? ஞானத்தாலேயே பார்ப்பார்கள். அதனால்தான் ஞான கண்ணுன்னு சொல்லுகிறோம். ஆனால் இதெல்லாம் நம்மால் இயலுமா? வெளிக்கண்ணால் தான் பார்க்க முடியும். மனத்தாலேயோ ஞானத்தாலேயோ எல்லாம் ஒன்னே சாதிக்க முடியாது. அதற்காகத்தான் நெத்தியில் இட்டுக் கொள்ளுகிறோம். அவரவர் மத குறியீடு எதற்கு? நான் இந்த மதத்தை சார்மன்னு அந்த கடவுளிடத்துல மரியாதை இருந்தால் போராதா? நெத்தியில் இட்டுக்கொள்ள வேண்டுமா என்றால் வேண்டும். ஏனெனில் மனத்தளவில் சொல்லுகிறோமே தவிர நாம் இன்னும் மனத்தளவில் தூயவர்களாக உயரவில்லை. அதற்கு இன்னும் நெடுந்தூரம் பயணம் இருக்கிறது. மனத்தளவில் அத்தனை தூய்மையாய் காமம், குரோதம், லோபம், மோகம் இதெல்லாம் ஜெயித்த மனமாக இருந்தால்
தூய்மையான மனமாக இருந்தால் அந்த மனத்தாலே மரியாதை வைத்தோம் என்றால் அப்ப அது சரி. அப்படிப்பட்ட மனத்தை முதலில் பெறுவோம். அப்படி இல்லாத மனமாக இருந்தால் அதில் மரியாதை வைத்துத்தான் என்ன லாபம்? அதனால் நான் மனதளவில் மரியாதை வைத்திருக்கிறேன், அதனால் உடலளவில் வணங்கவில்லை என்பது சரியான வாதம் இல்லை. மனமும் அழுக்கு படைத்தது, உடலும் அழுக்கு படைத்தது. நம்மால் முடிந்த அளவுக்கு மனம், மொழி, மெய் மூன்றாலும் வணங்கினால்தான் கொஞ்சமான நமக்கு இருக்கிற அகங்காரம் தீரும். ஒருத்தர் முன்னால் நான் விழுந்து வணங்குகிறேன், அப்போது என்னுடைய ஆணவம் ஒழிந்து அவரை பெரியவர்னு ஏற்றுக்கொள்கிறேன்னு பொருள். அப்படியே சமூக வலைத்தளங்களில் எல்லாம் ஏதாவது மேடையில் எங்காவது ஆரையான ஒருத்தர் வணங்க போக இப்படி வணங்கலாமா வணங்கலாமா வணங்கக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். அதை அந்த மேடைக்கு சொல்லி இருப்பார்கள். நாம ஆன்மீகவாதிகள் அதை போய் பிடித்துக் கொண்டு அதை போல் வணங்கவே கூடாது போல் இருக்கிறது, வணங்காதே வணங்காதேன்னு சொல்லுகிறார்கள். இதெல்லாம் நாம் நினைக்க கூடாது. நாம் வணங்குவது பகவானையும் பாகவதர்களையும். அந்த மேடையில் சொல்லப்படுவது யாரை பற்றியோ, அங்கு வணங்கட்டும் வணங்காமல் போகட்டும். வணக்குடை தவநெறி வழி நின்று புறநெறி களகட்டுன்னு ஆழ்வாருடைய போஷரம். பக்தி என்பதே வணக்கத்தில் தொடங்குவது. அந்த வணக்கம் எப்படி இருக்க வேண்டும்? வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது. மனம், மொழி, மெய் மூன்றாலும் தான் வணங்க வேண்டும். மனதளவில் போராதா என்னால் மனம் அந்த தெளிவு தூய்மையாக இல்லையே, அதனால் மனதளவில் போராது. உடலளவிலும் காட்டியாக வேண்டும். அப்போதுதான் நம்முடைய அகங்காரம் கொஞ்சமாவது குறையும். இன்னொன்று, உலகத்தாருக்கும் இப்படி விழுங்கு வணங்குவதை பார்த்தால்தான் அவர் பெரியவர் போல் இருக்கிறது, வணக்கத்துக்குரியவர் போல் இருக்கிறது, நாமவே போல் வணங்க வேண்டும் என்பதும் புரியும். ஆனால் நம்மை பார்த்தாலும் வேண்டும், உலகத்தாரை பார்த்தாலும் வேண்டும். அப்போது உடலளவில் வணங்கினால் போருமா, மனதளவில் வேண்டாம்னு சொல்லுகிறதானால் அப்படி நான் சொல்லவே இல்லை. கண்டிப்பா மனத்திலும் வேண்டும். ஆனா மனத்தில் மட்டும் இருந்தால் போதாது, அது வருவதற்கு நாளாகும். முதலில் உடலளவில் வரட்டும், தானே மனதளவில் வரும். ஆனால் அது வர வேண்டும்ங்கிற விருப்பமும் அந்த நேர்மையும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.